பிஸ்மில்லா. இன்று திருவாரூர் சர்க்கரை ஆலையை பற்றி ஒரு சின்ன தொகுப்போடு வந்திருக்கேன். நானும் என்னுடைய நண்பர் அமீன் நூர்லமீன் கோஸ் நூர்லமீனும் வந்திருக்கோம். இதனுடைய தொகுப்பு என்ன அப்படின்னாக்கா, கிட்டத்தட்ட ஒரு 75-80 வருஷத்துக்கு முன்னாடி துவங்கப்பட்ட சர்க்கரை ஆலை திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வடபாதிமங்கலம்னு சொல்லுவாங்க ஊர். வடாதிமங்கலத்தில் இருந்த சர்க்கரை ஆலை திரு ஆரூரான் சர்க்கரை ஆலைன்ட்டு இதான் முகப்பு, இது உள் நுழைவு. இது கிட்டத்தட்ட 1950 ஆரம்பித்து 52லேருந்து வியாபார ரீதியாக வந்துருச்சு. இது தனியார் திரு முதலியார்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்துங்க, தியாகராஜ முதலியார்னு சொல்லிட்டு அவருடைய சர்க்கரை ஆலை. இதனுடைய விரிவாக்கம் எப்படின்ட்டாக்கா, தஞ்சாவூர் கடலூர்னு சொல்லிட்டு 2-3 இடத்துல இந்த சர்க்கரை ஆலை பண்ணியிருக்காங்க. கரும்பு வச்சு இதில் சீனி தயாரிக்கிறது. சீனி தயாரித்து தமிழகம் ஃபுல்லாக சப்ளை ஆகும். அவ்வளோ பெரிய ட்ரேட் நடந்திருக்கு இந்த இடத்துல. இன்றைக்கி அந்த தொழில் ஃபுல்லாக முடங்கி போய் சுத்தமாக முடிஞ்சு இது திவால் ஆகிடுச்சு. சுத்தமாக கவர்மெண்ட் டேக்கப் பண்ணிக்கிச்சு. எப்படின்னா 75 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர் மிஷின் வந்ததெல்லாம் ஜெர்மனிலேருந்து வந்திருக்குது. இது ஆற்று உரம். இந்த கம்பி அடைச்சிருக்காங்க எண்டு. இந்த கம்பிக்கு அந்தரம் இருக்கிறது ஆறுக்கு அடுத்து வரக்கூடியது ரோடு. நல்ல ரோடு இருக்கும். அந்த காலத்தில் ரோடே இருக்காது, அவ்வளோ மோசமான ரோடு. கூத்தாநல்லூர் வழி, அடுத்து மூலங்குடி வழி, இப்படி பல வழிகளில் இங்கே வரும். அடுத்து இன்னொன்று சொல்லுவாங்க, பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்குது. அந்த வழியால் கரும்புகள் இங்கே வரும். இங்கே கரும்புகளை வச்சு உற்பத்தி செய்வாங்க. அப்புறம் அதில் வச்சு எவ்வளோ குடும்பங்கள், ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இங்கே இருந்துச்சு. பெரிய டெவலப் பண்ணி இங்கே எல்லாமே அவங்கவுங்களுக்கு வீடு வாசல் எல்லாமே இந்த தனியார் நிறுவனமே கொடுத்து வச்சு நடத்திக்கிட்டு இருந்துச்சு. அந்த ஆலை அப்புறம் தீவாலாகி சுத்தமாக முடிஞ்சிருச்சு. பல ஆயிரம் மக்களுடைய குடும்பங்கள் தெருக்கு வந்துருச்சு. இந்த ஊரை விட்டு வெளியூர் போயிட்டாங்க. இப்போ இந்த தொழிற்சாலை சுத்தமாக மூடப்பட்டு ஒன்றுமில்லாமல் தீவாலாகி திருப்பி காடாகிடுச்சு. இயற்கை வளம் வந்து காடு மாதிரி ஆகிடுச்சின்னு வச்சுங்களேன். அந்த அழகு எல்லாமே போய் பொலி இழந்து ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு தெரியும். எல்லாமே சுற்றி பார்க்குறதுக்கு இங்கே வருவாங்க. ஸ்கூல் எந்தெந்த ஸ்கூல் இருக்கோ அந்த ஸ்கூலில் உள்ளவங்களும் கூட்டிகிட்டு வருவாங்க. மக்களை கூட்டிகிட்டு வந்து காட்டி சுற்றி காட்டுவாங்க. இந்த மாதிரி ஆலைன்னு சொல்லிட்டு ஆலையில் பாஸ் வாங்கிட்டு உள்ளே போய் மிஷின் எப்படி சுற்றுது, எப்படி சீனி வருது, எப்படி கரும்பு அரைக்குது, எல்லா சிஸ்டத்தையுமே பார்த்தவங்க இருப்பாங்க. பார்த்தவங்க இதை கமெண்ட் நீங்கள் எழுதுங்க. அந்த மாதிரி இருந்த ஆளை இன்றைக்கி கேள்விக்குறியாகி சுத்தமாகிடுச்சு. இந்த மக்கள் தொகையெல்லாம் இந்த வடாதிமங்கலத்தை விட்டு வெளியாகிட்டாங்க. ஒவ்வொரு டவுனுக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. இந்த ஊர் இந்த தொழிற்சாலையை அரசாங்கம் டேக்கப் பண்ணியிருந்தா, அதுக்கு ஃபண்டு கொடுத்து வச்சுருந்தா இது ஒரு பெரிய டவுனாக இருந்திருக்கும். இயற்கை வளம் மிக்க அழகிய பூமி. அந்த காலத்தில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு ஒரு டிராக்டர் போகும். மாட்டு வண்டியில் அப்படியே 20 வண்டி 10 வண்டியில் அப்படியே போகும். வரிசையாக பார்த்தவங்களுக்கு தெரியும் தகவல். இந்த ஆலையை பற்றி இன்றைக்கி தொகுப்பு போடுறதுக்காக, இணையதளம் மூலம் தகவல் தெரிவிக்கிறதுக்காக நானும் என்னுடைய நண்பர் நூர்லமீன் அவர்களும் வந்திருக்கோம். நூர்லமீன் அவருடைய வயசில் அவர் பார்த்துருப்பார். இப்போ நண்பர் அமீன் அவர்கள்ட்ட கொஞ்சம் தகவல் கேட்போம். இந்த ஏரியா மொத்தம் இருக்கக்கூடியது 1051 வேலி. ஒரு வேலிங்கிறது கிட்டத்தட்ட 20 மா. ஒரு மாங்கிறது 100 குழி. இதனுடைய தகவல் தெரிஞ்சுங்க. 1051 வேலி இருக்குது. 1051 மல்டிபை 20 பண்ணுங்கள். மல்டிபை 20 பண்ணி அதை என்ன செய்யுங்க, ஒரு மாங்கிறது 100 குழி. அப்படி மல்டி பண்ணியெல்லாம் உங்களுக்கு எத்தனை குழி அப்படிங்கிறது தெரிய வரும். இப்போ இந்த ஃபுல்லாக ஊருமே ஒரு தனியார் வாங்கியிருக்கிறதா தகவல். தனியார் பேர் சொல்ல வேணாம், ஏன்னாக்கா யார் என்னங்கிறது தெரியாமல் ஆளுக்காலும் சொல்லுவாங்க. அந்த தகவல்கள்லாம் நம்ம சொல்ல வேணாம். அது இப்போ எல்லாமே சுத்தமாக 75 வருஷத்தில் சுத்தமாக முடங்கிடுச்சு. அதனுடைய என்ட்ரன்ஸு, அந்த காலத்தில் செக்யூரிட்டி இருப்பாங்க, அந்த என்ட்ரன்ஸு அண்டு தோற்றத்தை பாருங்கள். எல்லாமே அந்த இதை பாருங்கள். உங்கள் மக்களுடைய தகவலுக்காகத்தான் இந்த தகவல் கொண்டு வந்திருக்கேன். இது வரைக்கும் யாரும் மக்கள் லைவில் இல்லை, அந்த லைவில் பார்த்துட்டு போயிட்டாங்க. பெரிய ஒரு சர்த்தனை மாதிரி. இந்த இடத்துல கேட்டு பாஸ் வாங்குகிற இடம், ஆஃபீஸு எல்லாமே முடிஞ்சிருச்சு. அமீன், இதை பற்றி கொஞ்சம் தகவல் சொல்லு அமீன், என்னன்னு சொல்லிட்டு. ஓகே. சின்ன பிள்ளைல இந்த வடாது மகனுங்கிறது நாங்கள் ரொம்ப ஆவலாக இந்த சர்க்கரை ஆளை பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். ஸ்கூல் டைத்தில் வந்திருக்கோம். நம்ம யாரும் உள்ள பாஸ் வாங்கி சின்ன பிள்ளைல ஸ்கூலில் அங்கே அழைச்சிட்டு வந்திருக்காங்க. சரி. ஒரு சின்ன பிள்ளை ஞாபகமாக உள்ள ஒரு இடம் இது. பல வியாபாரங்களில் சுற்றி வட்டாரத்தில் நல்ல வியாபாரங்கள்லாம் இருந்துச்சு. இந்த ஆலை மூடதுனால இந்த சுற்று வட்டாரம் ஃபுல்லாக கிராமம் மாதிரி ஆயிடுச்சு. இது இருந்திருந்தா இன்னும் ஒரு சிட்டியாக டெவலப் ஆகிருக்கும். பல லட்சம் குடும்பங்கள் வாழ்ந்துருக்கும். இதை வந்து வேற ஊருக்கு ஏதோ ஒரு பக்கத்துல ஏதோ ஒரு கொல்லுமாங்குடிக்கு கொண்டு போனாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு அங்கிருந்து மாத்தி வேற ஊருக்கு போயிட்டாங்க சொன்னாங்க, தகவல் சொன்னாங்க. ஆனால் இந்த மிஷின் ஃபுல்லாக வந்தது ஜெர்மனிலேருந்து.
அந்த காலத்திலே ஒரு 75 வருஷம் முன்னாடி ஜெர்மனில் வந்து இங்கிலீஷ்கார ஆச்சு. அங்கே ஒரு நாள் கேட்டேன், அந்த மாதிரி ஜெர்மனில் கொஞ்சம் அப்போ வந்து ரோடு வசதியே இல்லை, பாலம்லாம் வந்து மரப்பாலம் அப்படி இருந்து அந்த மிஷினெல்லாம் எப்படி கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. பெரிய ஆச்சரியம். அவ்வளோ உயரத்தில் கட்டியிருப்பாங்கல்ல. டிராக்டர் டிரான்ஸ்போர்ட் கரும்பு கொண்டு வரும், ரோடு சரி இருக்காது. ஆனால் இப்போ கவர்மெண்ட் சூப்பரான ரோடு போட்டு வச்சிருக்கு. அப்போ அந்த சமயத்தில் ஏன் ரோடு வசதிகள் செஞ்சு கொடுக்கலன்னு தெரியல. வசதி இல்லை அதனால ஆனால் மேலே இது நல்ல சப்போர்ட், கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணியிருந்தா நல்ல டெவலப் ஆகி இங்கே உள்ள இது ஒரு டவுனாக, பெரிய டவுனாக பிறந்திருக்கும், வேலை வாய்ப்பு உள்ள ஏரியாவும் மாறி இருந்திருக்கு. சரி, வாழ்த்துக்களுடைய ரொம்ப நன்றி, தகவலுக்கு ரொம்ப நன்றி. மக்களுடைய பார்வைக்கு போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொது தகவலுக்கு போகுது. ஓகே, சில வாழ்த்துக்கள். ஓகே, இந்த தகவலுடன் நான் இணைஞ்சிருக்கேன் உங்களோட. நான் முபாரக். நன்றி, பார்த்தமைக்கு நன்றி.